ஜெபத்தினாலும் போராட்டத்தினாலும் ஆவியில் ஜெபம் பண்ணி உங்களால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. மற்ற மனிதர்களால் இயக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது? ரொம்ப சிம்பிள். கனெக்ஷனை கட் பண்ணுங்க, ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வெரி சிம்பிள். கனெக்ஷனை கட் பண்ணுங்க. நீங்க செஞ்சு மட்டும் பாருங்க. ஒருவடு ஓடு ஒருவர் யுத்தம் பண்ணி, அப்படிதான் வசனம் சொல்லு. ஆமேன். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். இப்ப 3 பேர் சேர்ந்து வந்து அட்டாக் பண்றாங்க, 3 தேசம். ஆமா தானே? ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது ஒருவரோடு ஒருவர், அப்படிதானே இருக்கு. வேற எனிமையே வேணாம். திஸ் இஸ் a spiritual prayer. அல்லேலூயா. அந்த நபரோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என் கணவர் குடிக்க ஆரம்பிச்சார். அந்த பிள்ளைகளோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளை என் சொல் பேச்சை கேட்காம மாறி போனான். இந்த அம்மாவோடு சேர்ந்து உட்காந்து பேசினதுக்கு அப்புறமா தான் நல்லா இருந்த என் மாமியார் இன்னைக்கு என்ன சந்தேகத்தோடு பாக்குறாங்க. தேவையில்லாத நட்புகளினாலே குடும்பங்களுக்குள்ள, தேவையில்லாத ஐக்கியங்களினாலே குடும்பங்களுக்குள்ள, தேவையில்லாத நபர்களுக்கு இடம் கொடுத்து அவங்களை உங்க மேல உட்கார வச்சு அவங்க டிரைவ் பண்றதுக்கு உங்களையும் உங்கள் வாழ்க்கையை நீங்க இடம் கொடுத்திருப்பீங்கன்னா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் துண்டிப்பாராக. கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து அந்த கயிறுகளின் மேல் படுவதாக. எப்படிப்பட்ட சங்கிலிகள் அவர்கள் கட்டியிருந்தாலும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. டைமே முடிஞ்சிருச்சு. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். நன்மையானவைகளை பேசுகிற ஒரு ரத்தம் உங்களுக்காக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நன்மையான பேசுகிற ரத்தத்தினால் நான் என்ன பலனை பெற்றுக்கொண்டேன்? முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. மறுபடியும் நீங்க தவறு செய்யும் பொழுது உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கிற கிருபையை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, பிதாவுக்கு முன்பாக நிற்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. ஆமென். நான்காவது, ஆசாரியர் ராஜாக்கள் என்கிற பதவியை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆசாரியர்கள் கெஞ்சி ஜெபித்து ஜெயிப்பாங்க, ராஜாக்கள் சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. ரெண்டுமே நீங்க தான். ரெண்டுமே நீங்க தான். ஆசாரியன் கெஞ்சி ஜெபித்து, பிதாவினிடத்துல கெஞ்சி ஜெபித்து, ஆண்டவரே சந்தியும், இந்த மனுஷன் சுயத்தினால் இயக்கப்படுகிறானேன்னு கெஞ்சி ஜெபிச்சு மேற்கொள்ளுவாங்க. ஆனா ஒரு ராஜா கெஞ்சி எல்லாம் நிக்க மாட்டான், போவான், அடிச்சு தூக்குவான். பிசாசினால் இயக்கப்படுகிறவர்களை அப்படி ஜெயிக்கும். அல்லேலூயா.